6:45 நல்ல வெயில் காயுது லண்டனில். 5:30லேருந்து 6:30 வரலாம் நல்ல மழை. அது மாதிரி வெயில் சுட்டு எரிக்குது. இப்போது அந்த லண்டன் மாநகரில் என்னென்ன இடம்லாம் பார்த்தீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான இடம் எதுன்னு சொல்லுங்கள். இல்லை, அதாவது இந்த பிரிட்ஜு, நல்ல பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க, அது பார்க்க வேண்டிய இடம். அந்த தேம்ஸ் நதிக்கரை ஓரம், அது நதி மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது அங்கே இருக்கிற பகுதியும் அந்த அங்கே வீசக்கூடிய காற்றும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிலையாக இருக்குது. அதே போல் இந்த தேம்ஸ் நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய ஜனங்கள் வந்து மாலை நேரங்களில் வந்து அந்த இடத்துல இலைப்பாறவும் கண்டு ரசிக்கவும் வெளிநாட்டு மக்கள் கூட நிறைய பேர் அங்கே வராங்க. அது ஒரு நல்ல நிகழ்வாக பார்க்குறேன் நான். அதே போல் எலிசபெத் ராணியோட அரண்மனையும் பார்க்க வேண்டிய இடம், ஒரு நல்ல பகுதி, அதுவும் பார்க்கலாம். அதே போல் அதாவது நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்ததாக ஒரு கோர்ட்டு அங்கே வச்சுருக்காங்க, மகாராஜா கோர்ட்டுன்னு சொல்லி. அந்த கோர்ட்டும் போய் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் கோர்ட்டெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஜனம் அதிக அளவு நெருக்கடி இருக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு கோர்ட்லேயும் வந்து 2 பேர் 3 பேர் 5 பேர், ஒருவேளை நாங்கள் வழக்குகள் குறைவா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் மக்கள் வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அந்த நீதிமன்றங்களில் என்னால் பார்க்க முடியல. ஸோ அப்படி ஒரு கோர்ட்டு பார்த்தேன். ஆனால் நான் போகும்போது எங்கூட ஒரு 100 பேர் உள்ளே வந்தாங்க. ஆனால் கோர்ட்டு வாசல்லையே என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டல் டிடெக்டரை வச்சு மொத்தமாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் கோர்ட்டுக்கு உள்ளார விடுறாங்க. அங்கே கோர்ட்டு உள்ளே போயிட்டோம்னா நமக்கு வேறு எந்த செக்கிங்கும் இல்லை. நம்ம எல்லா கோர்ட்டையும் பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. ஏன்னா எங்கள் அண்ணி வந்து டெல்லி ஹைகோர்ட்டு லாயர்ன்றதுனால அவங்க அங்கே இருக்கிற வழக்கறிஞரை சந்திக்கவும் பார்க்கவும் கூப்பிட்டுன்னு போயிருந்தாங்க. அதனால் அந்த நீதிமன்ற வளாகத்தை பார்வையிட ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கே சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று, அதுதான் உச்சபட்ச நீதிமன்றமாக இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அந்த உச்ச நீதிமன்றத்துக்கும் அடுத்ததாக ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து லண்டனில் இருக்கிற மக்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க, பொதுவாக எப்படி அவங்களுடைய நடைமுறை சாதாரண வாழ்க்கையில் இருக்குது? இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லா விதமான தொழிலும் பண்ணுறாங்க, வியாபாரம் செய்கிறாங்க, பல தொழில்கள் செய்கிறாங்க. ஆனால் என்னென்னா அவங்களுடைய இயல்பான உணவு முறையில் நம்ம நாட்டு உணவு முறை ஒன்று கூட அங்கே இல்லை. ஏன்னா சோறு சாதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அங்கே பார்க்கவே முடியாது. ஆக அங்கே வந்து ஈஸ்ட் ஆம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாழறாங்க. வெஸ்ட் ஆமில் அந்த அளவுக்கு இல்லை. ஈஸ்ட் ஆம்ன்ற பகுதியில் லண்டன் முருகன் கோயில்னு இருக்குது, லண்டன் வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது. அதெல்லாம் வந்து தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஆலயங்களாகவே அங்கே இருக்குது. அங்கே எல்லாமே போர்டே வந்து தமிழில் எழுதி வச்சுருக்குறாங்க. அதே போல் அங்கே அந்த பகுதியில் அதாவது நிறைய வீம்பிளின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வீம்பிளின்ற பகுதியிலையும், வீம்பிளின்றது ஃபுட்பால் கோர்ட்டு, ஃபுட்பாலுக்கான ஒரு பெரிய கிரவுண்ட் அங்கே இருக்குது வீம்பிளி இடத்துல. ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஏறக்குறைய ஒரு 30-40% தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வீம்பிளியில் வந்து குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்கன்றதை நான் பார்த்தேன். ஸோ அங்கேயும் எல்லாமே தமிழ்லேயே போர்டெல்லாம் கூட எழுதி வச்சுருக்காங்க. நிறைய ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் கூட இருக்குது, டெக்ஸ்டைல் ஷாப்பெல்லாம் கூட தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. அதே போல் டீ கடைலாம் கூட அங்கே வச்சுருக்காங்க. அது இங்கேருந்து நாமக்கல்லேருந்து போன ஒரு பையன் அங்கே ஒரு 7 வருஷமாக டீ வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னான். அதே போல் இன்னும் நிறைய பேர் அங்கே நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. ஆனால் உணவு முறை என்பது அங்கே வந்து பீட்சா, பர்கர், சாண்ட்விச், இதுதான் வந்து அவர்களுடைய இயல்பான உணவாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து வேறு எந்த பொருளும் விற்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியான வீம்பிளிலையும்
அதே போல் ஈஸ்ட் ஹாம்லேயும் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை இது எல்லாமே அங்கே விற்கிறாங்க. அதாவது நல்ல, அதாவது இங்கே உள்ள டேஸ்ட்டே அங்கேயும் கிடைக்குது. இங்கே சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது, அதே மாதிரி அங்கே இருக்குது. சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுவும் அங்கே இருக்குது. இப்படி இங்கே தமிழ் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படுகின்ற உணவு முறைகளை அந்த ஈஸ்ட் ஹாம்ன்ற பகுதியிலையும் விம்பிளின்ற பகுதியிலையும் மட்டும் கிடைக்குது. மற்றபடி வேற எங்கேயும் தென்னிந்திய உணவகமோ இந்திய உணவகமோ அங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து நம்மளை போல் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் யாரும் சாப்பிட்றவங்க இல்லை. அவங்க எல்லாமே வந்து நல்ல ரிச்சான உணவு சாப்பிட்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் புரிஞ்சுக்கிறது ஒன்று விஷயம் என்னென்னா, எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகளை அவங்க சாப்பிட்றதே இல்லைன்றது தான் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஏன்னா நான் வந்து ஹைடு லண்டன் அப்படின்ற ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு 7.5 பவுண்டு. அந்த 7.5 பவுண்டுக்கு ஒரு வேளை உணவு 7.5 பவுண்டு வந்து ஒரு பவுண்டு 115 ரூபா. அந்த நாட்டுக்கான ஒரு பவுண்டுக்கு இணையான தொகை ஏறக்குறைய 750-800 ரூபாய்க்கு 900 ரூபாய்க்கு கிட்ட வருது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலை உணவில் அதாவது ரொம்ப உயர்ந்த உணவாக கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அதாவது பழரசம், முதல்ல பழரசம் கொடுக்குறாங்க. அதே போல் ஃப்ரூட் சாலட் அப்படின்னு ரெடி பண்ணி 3 வகையான ஃப்ரூட் கொடுக்குறாங்க. ஆப்பிள் கொடுக்குறோம், ஆரஞ்சு கொடுக்குறாங்க, திராட்சை கொடுக்குறாங்க. இது 3 வகையான ஃப்ரூட்ஸை கலந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி அதில் வந்து தேன், ஜாம், இது மாதிரி எது வேணாலும் தேன் ஒரு கப்பு வச்சுருக்கோம். தேன் வந்து அது இந்த கப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எதுவுமே நம்ம கை தட வேண்டியதே இல்லை. அது தேனாக இருந்தாலும் சரி, ஜாமாக இருந்தாலும் சரி, 3 கிராம் சொல்லி சின்ன சின்ன பேக்கெட்டாக வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பேக்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக அது மாதிரி என்ன பண்ணுறோம், ஜாமும் அதே மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து அந்த ப்ரெட்டில் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அந்த ரோஸ்டரும் பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. அது போக அதாவது அங்கே வந்து செமி ஸ்கிம்டு மில்க் ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் நாம் ஊற்றி அதில் வந்து அங்கே அதாவது நிறைய அதாவது மக்காச்சோளம் இது பண்ணது கிரேட் பண்ணது இருக்குது. அது கூடவே வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து இது என்னது பேரிச்சம்பழம், இது எல்லாமே வந்து பாக்கு மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறாங்க. அது நீங்கள் அந்த பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது அடுத்த ஒரு உணவாக கொடுக்குறாங்க. இது போல் இன்னும் நிறைய அங்கே டிஷ் வச்சுருக்காங்க. இது எதுவுமே வந்து எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவே காலையில் இல்லை. நான் சாப்பிட்ட அந்த ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்றதுக்காக அவங்க பரிமாறிய அந்த எந்த உணவுலேயுமே எதுவுமே ஃப்ரைடு ஐட்டமே கிடையாது. எண்ணெயே நான் பார்க்கல. எண்ணெயில் பொரிச்சே அவங்க வந்து எதையும் சாப்பிட்றதாவே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் இருந்த இடம் அப்படியோ அல்லது அந்த ஹோட்டலில் கொடுத்தது அப்படியோன்னு தெரியல. பட் அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து நான் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ஒன்று பேக்குடு ஐட்டமாக கொடுக்குறாங்க. அது வந்து சூடில் இது பண்ணுறது. பட் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்றது அங்கே இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து. பட் அது நல்ல அதாவது ஹை ரிச் ஃபுட்டாகவே நான் வந்து பார்க்குறேன். அது காலை உணவாக இருந்தது. மாலை பிற்பகல்லையும் அதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க அவங்க. அதாவது இது சாப்பிட்றாங்க, அது சாண்ட்விச்சில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. சாண்ட்விச்சை பொறுத்தவரையிலும் அதாவது அங்கே வந்து வெஜ்ஜு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது தேடி தேடி பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால் அவங்க நான்வெஜ்ஜு கூட அதாவது அந்த சாண்ட்விச்சில் நடுவில் அது ஒரு லேஸ் மாதிரி சொருகி வச்சு தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பீட்ஸா நல்ல ரிச்சான உணவாக, அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த பீட்ஸாவுக்கும் பர்கருக்கும் இதுக்கான கடைகள் தான் வந்து ஹோட்டல்லையே அதுதான் பிரதானமான உணவாக பரிமாறப்படுவதாக நான் நினைக்கிறேன்.